தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 3 இறைவார்த்தைகள் 22 30 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவர்தம் சீடரும் யூதேய பகுதிக்கு சென்றார். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமலுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலேம் என்னும் இடத்துக்கு அருகிலுள்ள ஐனோனில் திருமலுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமலுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மைச் சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே, இப்போது அவரும் திருமலுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதுக்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, ஆண்டவர் இயேசுவிலே அருமையான இந்த நாளிலே, ஜனவரி மாதத்திலே இந்த 10ஆம் நாளிலே தாயாம் திருவை புனித வில்லியம் என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் ஏறக்குறைய 13ஆம் நூற்றாண்டிலே சபையிலே சேர்ந்து ஜபத்திலும் தபத்திலும் புண்ணியத்திலும் தன் வாழ்நாள் முழுமையாய் கடவுளுக்கு உகந்தவராக தாழ்ச்சியோடு பொறுமையோடு பணிவோடு வாழ்ந்திருக்கின்றார். புனித வில்லியம் ஆயராக திருநிலைப்படுத்தப்படுகின்றார். தன்னுடைய பணி வாழ்விலே மக்களுக்கென்று பணி செய்கின்றார். தாழ்ச்சியோடு இருக்கின்றார், பணிவோடு இருக்கின்றார். பணிவிடை பெற அல்ல, மாறாக பணிவிடை புரியவே வந்தேன் என்ற மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 45வது இறைவார்த்தையில் சொல்வது போல தன் வாழ்வு முழுமையாய் தாழ்ச்சியோடு வாழ்ந்திருக்கின்றார். இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு நமக்கு அருமையான ஒரு இறை செய்தியை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாகவும் இன்றைய நற்செய்தி வாயத்தின் வழியாகவும் ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லக்கூடியது தாழ்ச்சி தான். இதைத்தான் இன்றைக்கி நம்ம திருமுழுக்கு யோவானுடைய பார்வையை பார்க்கிறோம். இயேசு திருமுழுக்கு கொடுத்தார் என்பதை இந்த யோவான் நற்செய்தியில் மட்டும்தான் நான் பார்க்கிறேன். யோவான் ஆசிரியர் மட்டும் குறிப்பிடுகிறார். மற்ற நற்செய்தியாளர்கள் மத்தேயோ மார்க்கோ லூக்காவோ கொடுக்கப்படவில்லை. மாறாக இயேசு திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு அரைச்சானத்தை பெற்றார், திருமுழுக்கு யோவான் மக்களை புதுமைச் சடங்கு தயார் செய்தார் என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இந்த யோவான் ஆசிரியர் மட்டும்தான் இயேசு திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆகவே யோவானின் சிலர் சென்று, இதோ நீ அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே, அதோ அவரிடத்திலே நிறைய மக்கள் சொல்லுகின்றார்களே என்று சொல்லுகிற பொழுது திருமுழுக்கு யோவானுடைய அருமையான ஒரு பதில், அவர் செல்வாக்கு பெருக வேண்டும், என்னுடைய செல்வாக்கு குறைய வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்விலே அவருடைய கெத்தா, இன்னைக்கு என்னுடைய கெத்தா, நான் தான், என் கெத்து தான் பெருசு, நான் தான் பெரியவன், அவரிடம் போகாதீர்கள், அவரிடம் செல்லாதீர்கள், அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவரை வளர்த்தவன் நான் தான், அவருக்கு தெரியாது, அவர் என்னிடம் வளர்ந்தவர் தான், என்னிடம் படித்தவர் தான், என்னிடம் கற்றுத் தெரிந்தவர் தான், எனக்கு பணியாளாக என்னுடைய அலுவலகத்திலே என்னுடைய வாழ்விலே எனக்கு அவர் ஒரு வேலையாளாக இருந்தவர் தான், அவருக்கு எல்லாம் நான் தான் கொடுத்தேன், அவரிடம் செல்லாதீர்கள், எனக்கு தான் எல்லாம் தெரியும். இது உளவியல் ரீதியாக இன்றைக்கு மனித வாழ்விலே தன்னை பெருமைப்படுத்தி பேசுவது இன்றைக்கு இயல்புதான். இன்றைக்கு எல்லா இடத்துலையுமே பொருளார்க்கு உலகம் இல்லை, அருளார்க்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்வது போல இன்றைக்கு எல்லாம் பொருள் சார்ந்த உலகமாக, பணம் சார்ந்த பதவி சார்ந்த உலகமாக இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் திருமுழுக்கு யோவானுடைய இந்த சான்று, அவர் செல்வாக்கு பெருக வேண்டும், என்னுடைய செல்வாக்கு குறைய வேண்டும் என்று தன்னை பெருமைப்படுத்தாது தன்னை தாழ்ச்சியோடு தன்னை பணிவோடு அவர் ஏற்றுக்கொள்கிறார். இத்தகைய ஒரு பண்பு இன்றைக்கு இருக்குமா? குடும்பத்தில் உண்டா? கணவரிடத்தில் உண்டா? மனைவியிடத்தில் உண்டா? அல்லது மாமியாரிடத்திலே அல்லது மாமனாரிடத்திலே அல்லது மருமகளிடத்தில் உண்டா என்றால் இன்றைக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சில குடும்பத்தில் இருக்கிறது, நல்ல ஒரு அன்பான குடும்பமாக விட்டு கொடுத்து பணிவோடு எல்லாம் என்னுடைய குடும்பத்திலே பெரியவர்கள் தான் செய்கின்றார்கள், எல்லாம் இவர்களுக்குத்தான் தெரியும் என்று சிலர் குடும்பத்திலே ஒற்றுமையோடு இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையான குடும்பங்கள் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கு நிறைய வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்றால், எங்களை பிரித்து விடுங்கள், எங்களால் வாழ இயலாது, எங்களால் குடும்பத்திலே சேர்ந்து இயலாது. இன்றைக்கு இதான் பிரச்சனை, கௌரவ பிரச்சனை. இன்றைக்கு நிறைய பேர் குடும்பத்திலே நான் பெரியவளா நீ பெரியவளா, இன்றைக்கு வெறும் போராட்டமான ஒரு வாழ்வு.
மற்றவர்களை தட்டி, மற்றவர்களை அவமானப்படுத்தி, மற்றவர்களை குறைப்படுத்தி, தன்னை பெருமைப்படுத்தி, எனக்கு திறமையுள்ளவன் நான் தான், எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற ஒரு மனப்பாங்கு இன்றைக்கு பரவலாக இருக்கிறது. கட்சிகளுக்கிடையும் அதே தான் இன்றைக்கு எல்லாம் இன்றைக்கு தேர்தல் பரப்புரையை பார்க்கிறோம். ஒரு கட்சி இன்னொரு கட்சியை குறைப்படுத்தி சொல்லக்கூடியது. ஒன்றும் தெரியாது, இவளுக்கு தெரியாது, எங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும், நாங்கள் தான் காலம் காலமாக நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. மற்றவர்களை குறைப்படுத்தக்கூடிய சமூகத்தில் சில ஹோட்டலுக்கு செல்லுகிற பொழுது நாம் பார்ப்போம், குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள், நிறைகளை மற்றவரிடம் சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். சில குறைகள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை எழுதி இந்த ஒரு பாக்ஸில் போட்டுட்டு போங்க என்று சொல்லுவார்கள். அதான் இன்றைக்கு நாம் குறைகளை இன்றைக்கு பிரதிப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு திருமுழுக்கு யோவானுடைய சான்று, அவர் செல்வாக்கு பெருக வேண்டும், என் செல்வாக்கு குறைய வேண்டும். இதைத்தான் புனிதர்களுடைய வாழ்வை பார்க்கிறோம். அன்னை மரியாள் இன்றைக்கு சனிக்கிழமை தேவ மாதாவுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ ஆண்டவருடைய அடிமை, உன்னுடைய விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார்கள். தாழ்ச்சியோடும் பணிவோடும் பொறுமையோடும் கனிவோடும் நம்முடைய தாய் கன்னி மரியாளுடைய அந்த பரிசுத்த வாழ்வு இன்றைக்கு திரு அவையில் நமக்கு எடுத்துக்காட்டாக அன்னையை போன்று நம்ம ஒவ்வொரு குடும்பமுமே இன்றைக்கு தாழ்ச்சியோடு இருக்க, பணிவோடு இருக்க இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். யாரெல்லாம் தங்களுடைய வாழ்விலே தாழ்ச்சியோடு இருக்கிறார்களோ நிச்சயம் அவர் உயர்த்தப்படுவார்கள். தன்னை தாழ்த்துகிற ஒவ்வொருவருமே நிச்சயம் உயர்த்தப்படுவார்கள் என்ற இயேசுடைய அந்த நற்செய்திக்கு ஏற்றபடி இந்த நாளை இனிய நாளாக ஜனவரி மாதத்திலே 10ஆம் நாளிலே புனித வில்லியம் தாழ்ச்சியோடு வாழ்ந்தது போல, அன்னை மரியாள் கனிவோடு வாழ்ந்தது போல, நம்முடைய கார்மேல் சபை புனிதை குழந்தை தெரேசம்மாள் இந்த தாழ்ச்சி தான், பொறுமைதான், பணிவுதான் அவர்களை அந்த 24 ஆண்டுகளிலே இன்னைக்கு பெரிய ஒரு மறை வல்லுநராக இன்னைக்கு திருச்சபையிலே போற்றுதற்குரிய ஒரு மறை வல்லுநராக, இன்றைக்கு ஜப வாழ்விலும் அருள் வாழ்விலும் நல்ல ஒரு புனிதையாக இன்றைக்கு அந்த தாழ்ச்சியிலே அந்த பணிவிலே அவர்கள் தங்களுடைய வாழ்வு முழுமையாய் கடவுளை மகிமைப்படுத்தியது போல இன்றைக்கு மனித வாழ்வு ஒரு நிறைவோடு இருக்கணுமா, அந்த பணிவு தான் ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஒரு நிறைவு, அந்த ஒரு அமைதி தான். ஆகவே இந்த ஆண்டு ஒரு அமைதியின் ஆண்டாக ஆண்டு நம்ம ஒவ்வொரு கொடுத்திருக்கிற அந்த 2026ஆம் ஆண்டு எல்லா இடத்திலும் அமைதி, நாட்டில் அமைதி, சமூகத்தில் அமைதி, குடும்பத்தில் அமைதி, தனிப்பட்ட வாழ்வில் இன்றைக்கு அமைதி வேண்டுமா, விட்டு கொடுங்கள், கெட்டு போகவே மாட்டோம். நம்முடைய வாழ்விலே விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் விட்டு கொடுத்து தாராள உள்ளத்தோடு பகிர்வோடு தாழ்ச்சியோடு ஒருவருடைய மற்றவருடைய குறைகளை நாம் பெரிதுபடுத்தாது நாம் பணிவோடும் நாம் அருளோடும் வாழ இந்த நாளை இப்போ கொடுத்து ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதோ தாழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற அருமையான ஒரு சிந்தனையை இன்றைய இறைவார்த்தை வழியாக நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர். பற்பல முறையிலும் பல்வேறு வகையிலும் இறைவாக்கினர் வாயிலாக பேசிய கடவுள் தமாலும் இவ்விருது நாட்களில் தம் மகன் இயேசு வழியாக பேசுகிறார் என்று சொன்னது போல, இயேசுவே நம்முடைய இந்த இறை வார்த்தை, இதோ நீர் எங்களுக்கு ஆண்டவர், இதோ இயேசு நீரே எங்களுக்கு தந்தை, நீரே எங்களுக்கு ஆயன், நீரே எங்களுக்கு ஒளியாக இருக்கிற என்பதை நாங்கள் அறிந்து தாழ்ச்சியோடு வாழ, பணிவோடு வாழ, விட்டு கொடுத்து மன்னித்து மறந்து நாங்கள் குடும்ப வாழ்விலே ஒருவரை ஏற்றுக்கொள்ள நலவான சமூகத்தை படைக்க இந்த திருமுழுக்கு யோவானுடைய சான்று போல அவர் செல்வாக்கு பெருக வேண்டும், என் செல்வாக்கு குறைய வேண்டும் என்று சொன்னது போல இது ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்ல, மாறாக பிறரை கனப்படுத்துவது, நமக்கு மேலானவர்களை சுட்டிக்காட்டி அவர்களிடம் இருக்கக்கூடிய நற்பண்புகளாய் அவர்களை உயர்த்தி தங்களுடைய வாழ்வு முழுமையாக என செய்கிற பொழுது கடவுளுடைய அந்த நற்பண்பிலே நாம் வளர்கின்றோம். உயர்ந்த தாராள உள்ளத்திலே இயேசுடைய பண்பிலே இயேசுடைய மகத்துவத்திலே நம்முடைய வாழ்வு அமைகிறது என்பதை இந்த சனிக்கிழமையை தேவமாதா நமக்கு பரிந்துரைக்க, தேவமாதா நமக்காக ஜெபிக்க ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் அன்னை மரியாளுடைய அந்த தாழ்ச்சி புண்ணியத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்தாருமே, கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், இந்த தாழ்ச்சியிலே பணிவிலே நாம் வளருகிற பொழுது குடும்பம் உயர்த்தப்படுகிறது என்ற மேலான அந்த பண்பிலே நாங்கள் என்றும் வாழ நம்முடைய கிருபையை ஆசிரை நாளை பொழியும்படி கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம். ஆமீன்.